வணக்கம். மயிலம் தொகுதி மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக, ஒவ்வொரு தொகுதி ரீதியாக மக்களுடைய ஆரவாரமான கொண்டாட்டம், மக்களுடைய அந்த கூட்டம் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக மக்களுக்கு துணை நிற்கின்ற ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான். மக்கள் இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வந்தால் மட்டுமே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற சூழ்நிலையில் இன்றைக்கு அகப்பட்டு கொண்டு ஒரு கைதிகளைப் போல வனவாசத்தில் விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2.0 ஒரு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தக்கூடிய ஒவ்வொரு இடத்திலுமே ஆக்கிரமி செய்து விவசாய மக்களுடைய இடங்களையும் மற்றும் வளமான தொழில் வளங்களையும் கைப்பற்ற வேண்டும் என்று மாவட்ட ரீதியாக இதற்குரிய ஒரு பிரத்யேக ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் சரகேட்டாக பினாமிகளாக உருவாக்கி கொண்டு மக்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டையே முழுமையாக ஒரு கார்ப்பரேட் ஹப்பாக இவர்களுடைய கட்டுப்பாட்டில் எடுப்பதற்குரிய முழு முயற்சியாக செய்து கொண்டிருக்கிறது. நடக்கின்ற அநீதிகள் என்பது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதுவும் மக்களுடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்பு வெறும் கண் துடைப்புக்காக நடக்கின்ற அநீதிகள். இந்த முதல் தகவல் அறிக்கை கூட சரிவர பதிவு செய்யாமல் குற்றவாளிகளுக்கு துணையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக மக்களை துச்சமாக நினைத்து விரட்டியடிக்கின்ற இந்த காவல்துறை நமக்கு வேண்டுமா? மாணவர்களை கை வைக்கின்ற இந்த அரசாங்கம், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும். பொய் வார்த்தைகளை மட்டுமே மிகப்பெரிய அளவில் சித்தரிக்கப்பட்டு விளம்பரமாக கொண்டு வந்து அந்த திட்டங்களாக மக்களிடத்தில் வெறும் போஸ்டர்களாக மட்டுமே ஒட்டி 5 ஆண்டை முழுமைப்படுத்திய ஒரே சாதனை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளம்பர மாடல். மக்கள் வெறும் திட்டங்களை விளம்பரமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 7 லட்சம் கோடி மத்திய அரசால் பெறப்பட்டு இன்றைக்கு முழுமையாக ஒரு தனி குடும்பம் எந்த விதத்திலுமே மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த அனைத்து வகையான பணத்தையும் இவர்களுடைய தனி குடும்பம் எடுத்து வைத்து மிகப்பெரிய ஆடம்பரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கும் மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு இல்லாமல், அவர்களுக்கேற்ற வேலை வாய்ப்பு இல்லாமல், தொழில் வாய்ப்பு இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அனைத்தையுமே எந்த விதத்திலுமே பொருட்படுத்தாமல் ஒரு நிர்வாக சீர்கேடாக நமக்கு கொடுத்தது என்பது 12 லட்சம் கோடி ஒவ்வொரு மக்களுடைய தலையில் வாங்கப்படாத ஒரு கடனுக்கு நாம் செலுத்த வேண்டிய மாத தவணையாக மிகப்பெரிய அளவில் காத்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் மட்டுமே நமக்குரிய அந்த கடனை தீர்ப்பதற்குரிய பங்களிப்பு முழுமைப்படுத்தப்படும். கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்டியடிப்போம். நம்மளுடைய தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும். நன்றி.